சிவா என்ன பண்ணுற? என்ன பண்ணிகிட்ருக்க? டின்னர் என்ன ரெடி பண்ணிகிட்ருக்க? சப்பாத்தி மணி ஆயிடுச்சே. சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். ப்ரொக்கோலி இருக்குது. ஓ, அது கிரேவி செய்யலாம் அப்படின்ட்டு. சரி, நல்லாயிருக்கும். செஞ்சுக்கலாமா அது இன்னைக்கு? ஓகே ஓகே, டபுள் ஓகே. நீ கொஞ்சம் அங்கே வேலையாக ஹெல்த்தியாக அண்டு நல்லா இதாக சத்தாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதுவும் பக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செஞ்சுக்கணும்னு பார்த்துருவோமா? பார்த்துடலாம். அப்போதான் செய்ய போகிறோம் நம்ம. ஆமாம், பார்த்துடலாம். ப்ரொக்கோலி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரி. நம்ம காலிஃப்ளவர் கட் பண்ண மாதிரியே வைக்கிறது தான். கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் கொஞ்ச நேரம் தான் வச்சுக்கணும். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி வடிய விட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி தழை, இது அரைச்ச விழுது இருக்குது. நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணல, நம்ம தான் ஸ்டாக் வச்சுக்கிறோம்ல, அதில் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து தேங்காயில் வந்து பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சிக்கிட்டு பட்டை கிராம்பு போட்டு தாளித்து நம்ம வந்து கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி காரத்துக்கு தகுந்தது மாதிரிக்கு மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் வச்சுருக்குது. அதிகம் காரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து ப்ரொக்கோலி மட்டும் போடலை, அதோட வந்து கேப்சிகம் பெரிய குடமிளகா இருக்குல்ல, அது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டாணி போட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த கிரேவியில். நல்லா ஒரு கப்பு வந்து பட்டாணி, பச்சை பட்டாணி போட்டிருக்கோம். இப்போ இதையெல்லாம் அரைச்சி தேங்காய் வந்து இது பண்ணியிருக்கிறோம், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ அரைச்சிக்கிட்டு நான் வீடியோவுக்காக நான் போய் நடுப்புற போயிட்டு வர வேணாங்கிறதுக்காக. இப்போ பெரிய வெங்காயம் நல்லா கீறி நல்லா நீட்டமாக மெல்லிசாக கீறி, ஒரு உரப்புக்காக வந்து பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன். அதோட கொத்தமல்லி தழை கடைசியாக போட்டு இறக்கிக்கலாம். கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம போய் தாளிச்சிக்கோமா? உப்பு சால்ட்டும் இதுக்கு தேவையான அளவு வச்சுருக்கிறேன் நான். இங்கே இந்த உப்பு தான். ஆமாம், இப்போ எண்ணெய் போட்டு தாளித்து செய்ய வேண்டியது தான். நம்ம ஸ்டவ் போய்க்கலாம். செக்கு கல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறோம். ஊற்றிட்டு பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். பெருஞ்சீரக பொடி போட்டுக்கிறோம். நீட்டமாக அரிஞ்ச வெங்காயம் போட்டு வதக்கி விட்டு நல்லா ஒரு கோல்டன் அப்புறமா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு மசாலாவை அதில் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குது, நல்லா இதாகிடுச்சுது. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு கொத்தமல்லி தலையெல்லாம் வச்சு அரைச்ச பேஸ்ட்டு போட்டுப்போம். கிரேவி கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம், அதனால் போதும். 2 ஸ்பூன் போட்டிருக்கோம், எல்லாமே போடலை. இது நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். எப்பவும் போல் தான் நம்ம குருமாவுக்குலாம் வதக்கவும் இல்லை, அதே மாதிரி தான். வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே நல்லா வாசனை வருது. வதங்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம், பச்சை மிளகாய், 3 தக்காளிங்க, 3 தக்காளி போட்டு வதக்கியிருக்கோம். 2 பச்சை மிளகாய்,
4ஆக கீறி அதை 2ஆக குறுக்க போட்டிருக்கோம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சின்ன குழந்தைங்க இருந்தாங்கனாக்கா முழுசாக கூட அப்படியே லைட்டாக கீறி விட்டு போட்டுக்கலாம். இது பெரியவங்க தான் சாப்பிட்றதுங்கிறதுனால இது இப்படி நம்ம இஞ்சி போட்டிருக்கிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பழம் போட்டுக்கலாம். ஒரு கொத்து ப்ரொக்கோலி, அதாவதுங்க 90 கிராமில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ சத்துலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செலீனியம், பாஸ்பரஸ், கால்சியம், நார் சத்து, இரும்பு சத்து போன்ற சத்துக்கள்லாம் இதில் நிறைந்து காணப்படுது. புற்றுநோயை தடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த ப்ரொக்கோலி. 6 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், சால்ட்டு கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ சால்ட்டு போடுறாங்க. அடுத்தது போட்டு வதக்கிக்கிட்டோம். இது எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஆனால் ஒன்று என்னென்னாக்கா, சிறுநீரக செயல்பாடு பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும் இதை தவிர்க்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. 6 மாத குழந்தைக்கு பார்த்திங்கன்னா வேக வச்சு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நம்ம சூப்பாக தயாரித்து கொடுக்கலாம். அதை ஸ்மாஷ் பண்ணி வேக வச்ச ப்ரொக்கோலியை குழைவாக இது பண்ணி அதில் சூப்பில் போட்டு கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்கிறதுனால மிளகு நம்ம போடக்கூடாது. நமக்கு பெரியவங்களுக்கெலாம் மிளகு போட்டு சூப்பு செஞ்சு இது குடிக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஒமேகா 3, கொழுப்பு அமிலம், இதெல்லாம் இதில் இருக்குது. மனநலத்தை சரியான இதில் இருக்கிறதுக்கு இந்த ப்ரொக்கோலின் உதவுகிறது. இப்போ நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா பவுட்ரு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்குவோம். வதக்கிட்டு காய் சீக்கிரமாக வேகக்கூடிய காய்ங்கிறதுனால நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துருக்குறோம். இப்போயே இது பாதி வெந்தது மாதிரி தான் இருக்குது. அதனால் இதையெல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு கடைசியாக அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம கேப்சிகத்தையும் பட்டாணியும் போட்டுக்குவோம். அதோட ப்ரொக்கோலியும் போட்டு வதக்குவோம். இது பச்சை பட்டாணி தான், அதனால் காஞ்ச பட்டாணி ஊற வச்சதில்லை. அதனால் அது சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அதையும் போட்டுக்கலாம். கால்சியம் இருக்கிறதுனால எலும்பு வலுவாக்க இது உதவுகிறது இந்த ப்ரொக்கோலி. அப்புறம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க, மத்திய நரம்பு மண்டலம், அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த உணவுப் பொருளை அதிகமாக எடுத்துக்கலாங்க. இவ்வளோ சத்து மிகுந்த ஒரு உணவுப் பொருளை நம்ம பக்குவமாக செஞ்சு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். இது கிரேவியாக செஞ்சு சாப்பிட்லாம். காலிஃப்ளவர் 65 மாதிரிக்கு நம்ம எண்ணெயில் பொரித்து மசாலா போட்டு சாப்பிட்லாம். இப்போ சப்பாத்திக்கு தான் தொட்டு சாப்பிட போகிறோம். நம்ம சூப்பு செஞ்சு சாப்பிட்லாம். பொரியல் செஞ்சு வெறும் பூண்டு தட்டி போட்டு வெங்காயமெல்லாம் அரிஞ்சு போட்டு இதே மாதிரிக்கு நம்ம பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு நலமிக்க இந்த ப்ரொக்கோலியை எல்லோரும் சாப்பிடுங்க. எப்போவுமே அந்தந்த சீசனில் உள்ள காய் பழங்களை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்குது. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது நான் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தோம் நேற்று மார்க்கெட்லேருந்து. 45 ரூபா 1/4 கிலோ. அப்போ காலிஃப்ளவர் மாதிரிக்கு பெருசாக இருக்கக்கூடிய பூவெல்லாம் எடுத்தோம்னா வெயிட்டு கூட இருக்கும். பேர் என்ன, விலையும் அதிகமாக இருக்கும். இது நம்ம அதிகமாக வாங்கி வச்சு சாப்பிடக்கூடாது. காலிஃப்ளவர்லாம் காஞ்சி வச்சு கவரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து 1 வாரத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணி சாப்பிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குவோம். இந்த ப்ரொக்கோலி பச்சையாக இருக்கிறது தான் வாங்கணும். அது மேலே மஞ்சளாக
கொத்தமல்லி தழை மஞ்சளாக ஆயிடுது பாருங்கள், பழுத்தது மாதிரிக்கு. அது மாதிரிக்கு இதில் நடுப்புற மஞ்சளாக இருந்ததுன்னா அந்த ப்ரக்கோலி வந்து சாப்பிடக்கூடாது. உடனே வாங்கி உடனே வந்து சமைச்சு சாப்பிட்ணும் ஃப்ரெஷ்ஷாக. அதனால தான் இது வந்து நான் நேற்று நைட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து உடனே சமைச்சு அதை சாப்பிட்றோம். ஏன்னாக்கா அதை வச்சிருந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா பாய்சன் அப்படிங்கிற மாதிரிக்கு சொல்கிறாங்க, சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிக்கு. அதனால் ப்ரக்கோலியை இந்த முறையில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ தேங்காவும் அதில் போட்டுருவாங்க. பாப்பாஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரேவிங்கிறதுனால கொஞ்சமாக தான் நம்ம தேங்காய் போடுறோம், நிறையா தேங்காய் போடலை. இறக்கும்போது கஸ்தூரி மெத்தியும் கொத்தமல்லி தழையும் நம்ம தூவி இறக்கிக்கலாம்.